சிவாய நம. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளையை போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி. கோணனூர் சித்தர் அருள் திரு ராஜகோபால் சுவாமி அவர்கள் கடந்த 23/4/2025 அன்று சதய நட்சத்திரத்தில் திருநாவுக்கரசு சுவாமிகளினுடைய குரு பூஜை அன்று இறைவனோடு ஒன்றர கலந்தார். ஐயா அவர்கள் 1933 டிசம்பர் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதம் 25ஆம் நாள் ஸ்ரீமுக ஆண்டு பூரம் நட்சத்திரத்தில் அவதரித்தார்கள். ஐயா அவர்கள் உளவாரப்பணியை இறைவனுக்கு உளவாரப்பணி செய்து இறைவனை அடைந்த திருநாவுக்கரசு சுவாமிகளினுடைய குரு பூஜை அன்று சதய நட்சத்திரத்தில் இறைவனடி கலந்தார்கள். ஐயா அவர்கள் கோணனூரில் அவதாரம் செய்து தமிழகத்தில் பாடல் பெற்ற அனைத்து ஆலயங்களுக்கும் சென்று இறைவனை மனதார வழிபட்டு ஒவ்வொரு பிரதோஷம் தோறும் திருவண்ணாமலைக்கு சென்று இறைவனை தரிசித்து வருகின்ற அடியார்கள் பக்தர்களினுடைய குறைகளை எல்லாம் போக்கும் வகையில் ருத்ராட்ச மாலையால் அனைவருக்கும் அருளாட்சி வழங்கிய ஐயா நமது வடமலம்பட்டி ஆலயத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக உளவாரப்பணி தினசரி காலை 5 மணிக்கு ஆலயத்திற்கு வந்து ஆலயத்தை பெருக்கி சுத்தம் செய்து தண்ணீர் தெளித்து பிறகு அனைத்து மூலவரிடத்தில் இருக்கின்ற பழைய பூக்களை எல்லாம் எடுத்துவிட்டு புதிய பூக்களை வைத்து எல்லா மூலவருக்கும் தண்ணீரை ஊற்றிவிட்டு புதிய தண்ணீர் பிடித்து வைக்கக்கூடிய தினசரி இந்த உளவார பணியை இறை தொண்டை குறைவரச் செய்து வந்தவர். ஐயா அவர்களுடன் நான் கடந்த 6 ஆண்டுகளாக பயணம் செய்திருக்கின்றேன். ஒரு நாளில் கூட தன்னை கடவுளாகவோ அல்லது மிகுந்த பக்தனாகவோ அவர் கருதியதே இல்லை. என்னுடைய வயது 13 வருடங்கள் தான் என்று தான் அவர் சொல்லுவார். காரணம், ஒவ்வொருவரும் ஆலயத்திற்கு சென்று எவ்வளவு நேரம் ஆலயத்தில் இருக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வயது என்பதை அவர் சொல்லுவார். அதன்படி ஐயா அவர்களுக்கு 92 வயது ஆகியிருந்தால் கூட அவர் தன்னுடைய வயது 13 என்றே சொல்லுவார். ஐயா அவர்களுடன் காசிக்கு சென்று வந்த நிகழ்வு எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அது மாத்திரமல்ல, அவரோடு பயணிக்கின்ற காலங்களில் இறை தொண்டை எவ்வாறு செய்ய வேண்டும், எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்பதையெல்லாம் தெளிவாக சொல்லுவார். தமிழ் பஞ்சாங்கத்தை முழுமையாக கரைத்து குடித்தவர். எந்த பக்கத்தில் என்ன இருக்கிறது என்பதை துல்லியமாக சொல்லக்கூடியவர். நல்ல கண் பார்வையோடு, நல்ல கேட்கும் திறனோடு, நல்ல கை கால்கள் நன்றாக செயல்படும் நிகழ்வோடு அவர் இருந்தவர். அவ்வாறு இருக்கின்ற போது எப்படி திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவையாறில் கைலாய காட்சியை பார்த்த பிறகு என் கண்கள் நன்றாக தெரிகிறது, செவிகள் நன்றாக கேட்கிறது, வாய் நன்றாக பேசுகிறது, கை கால்கள் நன்றாக இருக்கிறது, இப்பொழுதே என்னை அழைத்துக்கொள் இறைவா என்று மன்றாடி திருப்புகலூரில் இறைவனடி எவ்வாறு சேர்ந்தாரோ அதுபோல் என் கண்கள் நன்றாக தெரிகிறது, செவிகள் நன்றாக கேட்கிறது, என்னுடைய சித்தம் என்கின்ற அந்த எண்ணங்கள் சிறப்பாக செயல்படுகிறது, கை கால்கள் நன்றாக இயங்குகிறது, இப்பொழுதே என்னை உன்னோடு சேர்த்துக்கொள் என்று இறைவனிடத்திலே அவர் மன்றாடி இறைவன் இவரை எப்பொழுது அழைக்கலாம் என்று யோசித்து இவர் ஆலயங்கள் தோறும் உளவாரப்பணியை இவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்ததனால் உளவாரப்பணி செய்து இறைவனை அடைந்த திருநாவுக்கரசு சுவாமிகளினுடைய குரு பூஜை அன்று இறைவனடி சென்றார். ஐயா அவர்களுக்கு திருவண்ணாமலை சீனிவாச சுவாமிகள் தலைமையில் போச்சம்பள்ளி சிவனடியார்களால் சிவவேள்வி பூஜையும் சிறப்பு அபிஷேகமும் செய்யப்பட்டு நடுபழனி முருகன் கோவிலுக்கு முன்புறத்தில் ஜீவசமாதி செய்யப்பட்டிருக்கிறது. சிவாய நம, சிவாய நம, சிவாய நம.
சிவாய. ஓம் நம சிவாய.